திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவர் ஆற்றிய உரை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் விருப்ப ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாக்கிர் ஹுசேன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாக்கிர் ஹுசேன் தனது உயிருக்கு ஆபத்துள்ளது என 3 மாதங்களுக்கு முன்பே புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அவர் யார் மீது புகார் அளித்தாரோ அவரையே அழைத்து வந்து காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்ததை சுட்டிக்காட்டினார். மேலும் 20-30 பேர் கொண்ட கும்பல் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருப்பதாகவும் ஜாக்கிர் ஹுசேன் வீடியோ வெளியிட்டும் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்துள்ளனர். இதனை கொலையாளிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிகாலை தொழுகைக்கு சென்று வீடு திரும்பியவரை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இந்த துயர சம்பவத்தை பார்க்கும்போது காவல்துறையின் செயல்பாடு மிக மோசமாக உள்ளதென்பது தெள்ள தெளிவாக அம்பலமாகியுள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் ரமலான் தொழுகை மாதத்தில் அரங்கேறிய இந்த படுகொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர், ஜாக்கிர் ஹுசேன் புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய முறையில் விசாரிக்காததால் இந்த படுகொலை நிகழ்ந்துள்ளதென வன்மையான கண்டனம் தெரிவித்தார். புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.